ஹே கைஸ், சன்னா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சாட் ஐட்டம் மாதிரி தான் லைட்டாக பண்ண போகிறோம். ஒரு 300 கிராம்ஸ் ஆஃப் சன்னாவை நைட்லாம் ஊற வச்சுட்டு அதை ப்ரெஷர் குக்கரில் வச்சு கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உப்பு அண்ட் கொஞ்சம் வந்து பிரிஞ்சி இலை அண்ட் சினமன் பட்டை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எப்பவும் சன்னா பாயில் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம நல்லா பியூரி மாதிரி மிக்சியில் போட்டு உப்பு எதுவுமே சேர்க்காமல் பியூரி பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு நம்மளோட சன்னாவை எடுத்து அண்ட் ஒரு ஆனியனில் பாதி ஸ்லைஸ் பண்ண ஆனியன் சேர்த்து அதையும் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். அண்ட் ஒரு பேனில் ஆயில் விட்டு ஒரு ஹாஃப் ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தக்காளி பியூரி அதுவும் அந்த சன்னாவும் சேர்த்து ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தனியாத்தூள் அண்ட் உப்பு, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அண்ட் சீரகத்தூள் சேர்த்து சன்னா சேர்த்து இறக்குனா நல்லாயிருக்கும்.